வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நானுமே ரொம்பவுமே நல்லா இருக்கேங்க. ஸோ நிறைய பேர் டெட் எக்ஸாம் கம்ப்ளீட் பண்ணிட்டு யூஜிசி நெட் எக்ஸாமுக்காக ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களுக்காக ஒரு ஸ்டடி பிளான் தாங்க நான் ரெடி பண்ணியிருக்கேன். ஸோ இது வந்துட்டு எங்களுக்கு தேவையில்லைங்க, நான் நெட் எக்ஸாமுக்குலாம் அப்ளை பண்ணலங்க அப்படின்னு சொல்றவங்க இந்த வீடியோ பார்க்க தேவையில்லைங்க, நீங்க ஸ்கிப் பண்ணிடலாம். இல்லைங்க நான் அப்ளை பண்ணியிருக்கேன் அப்படின்றவங்களுக்கான ஒரு வீடியோ. இப்போ என்ன பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு டைம் ரொம்பவுமே கம்மியாக தான் இருக்கு யூஜிசி நெட் எக்ஸாமுக்கு. ஏன்னா நம்மளுக்கு டேட் என்ன கொடுத்துருக்காங்க, எக்ஸாமினேஷன் டேட் பார்த்தீங்கன்னா December 31 January 7 வரைக்கும் எக்ஸாம் வந்துட்டு இருக்கு. சோ அந்த நாள்ல எந்த நாள் வேணாலும் நம்மளுக்கு எக்ஸாம் வந்துட்டு கொடுப்பாங்க. சோ அந்த நாளுக்குள்ள அப்ப பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 40 days இருக்கு நம்மளுக்கு அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அந்த 40 daysக்கான ஸ்டடி பிளான் தான் கொடுத்துருக்கேன். போத் பேப்பர் 1 அண்ட் பேப்பர் 2. நான் பேப்பர் 2 வந்து இங்க இங்கிலீஷ்க்கு கொடுத்துருக்கேன். நீங்க என்ன மேஜரோ அதுக்கேத்த மாதிரி அந்த டாபிக்ஸை ஸ்பிளிட் பண்ணி நீங்க இந்த டேஸ்ல இது பண்ணிக்கலாம். ஓகேங்களா, அது உங்களோட விருப்பம். நான் வந்து இங்கிலீஷ்காக ஒரு இது வந்து கொடுத்துருக்கேன். இப்ப டே 1, அதாவது நான் எப்படி வந்து பண்ணிருக்கேன்னா, இப்ப 7 days இருக்குன்னா, ஒரு வீக்ல 7 days இருக்குன்னா, ஃபர்ஸ்ட் 2 days வந்துட்டு பேப்பர் 1க்கும், அடுத்து ஒரு 3 days வந்துட்டு பேப்பர் 2க்கும், அடுத்து லாஸ்ட் வந்துட்டு 3, 4, 5 2 நாள் வந்துட்டு ரிவிஷன் பர்பஸ்க்காகும். அதாவது அந்த வாரத்துல நீங்க என்ன படிச்சீங்களோ அதை ரிவிஷன் பண்றதுக்கான ஒரு இதுவாதான். இதுதான் வந்துட்டு என்னோட ஸ்டடி பிளான நான் இங்க கொடுத்துருக்கேன் பாருங்க. இப்ப டே 1 வந்துட்டு டீச்சிங் ஆப்டிடியூட் பேசிக்ஸ். டீச்சிங் ஆப்டிடியூட் எதுல வரும்னா பேப்பர் 1ல. அதுல நீங்க என்ன படிக்க போறீங்கன்னா, அதோடைய நேச்சர் அண்ட் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் டீச்சிங், லெவல்ஸ் ஆஃப் டீச்சிங், டீச்சர் லேர்னர் கேரக்டரிஸ்டிக்ஸ், இதுனா என்ன அப்படின்றத ஃபர்ஸ்ட் டே படிக்க போறீங்க. ஓகேங்களா, இதுக்கு அடுத்தது டே 2. சரி, இது வந்துட்டு என்னன்னா, நான் என்னோட சேனல்ல என்ன பண்ண போறேன்னா, இதை நீங்க படிக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அன்னைக்கு ஈவினிங் 6 o'clock இது ரிலேட்டடான MCQ டெஸ்ட் வந்துட்டு நான் வந்துட்டு போஸ்ட் பண்ணுவேன். அதாவது அது டெஸ்ட் மாதிரி இல்லாம நான் கொஸ்டின் ஆன்சராகவே உங்களுக்கு கொடுத்துட்றேன். ஓகேங்களா, இது ரிலேட்டடா, அதாவது அன்னன்னைக்கு ஒரு நாளைக்கு ஒரு டாபிக் நான் கொடுத்துருக்கேன் பாருங்க. அந்த டாபிக்ஸ்க்கு ரிலேட்டடா ஒரு 30 MCQs வந்துட்டு நான் ரெடி பண்ணி அதை ஒரு வீடியோவா உங்களுக்கு போஸ்ட் பண்றேன். நீங்க என்ன பண்ணணும்னா, உங்களுக்கு கிடைக்கிற டைம்ல அன்னைக்கான ஷெட்யூலை முடிச்சுட்டு அந்த 6 o'clock ஈவினிங் 6 o'clock வர, ஏன்னா உங்களுக்கு டைம் கிடைக்கணும்ல படிக்கிறதுக்கு, அதுக்காக தான் நான் அந்த டைம் கொடுக்குறேன். 6 o'clock ஈவினிங் வீடியோல நான் கேட்கிற கொஸ்டினுக்குலாம் உங்களுக்கு ஆன்சர் தெரியுதான்னு உங்களை நீங்களே வந்து செல்ஃப் அனலைஸ் பண்ணி பாத்துக்கலாம். சோ இந்த மாதிரி தான் நம்மளோட வீடியோஸ் இதுக்கப்புறம் யூஜிசிக்கு போகும். இல்ல நான் வந்து பிஇஓக்கு படிக்கிறேன் அப்படின்னா உங்களுக்கு வந்து நான் வேற மாதிரியான பிளான் வந்து கொடுத்துருக்கேன். நான் பிஃபோர் வீடியோ போட்டிருப்பேன், அதை நீங்க செக் அவுட் பண்ணி பாருங்க. சோ இப்ப டே 2 ரிசர்ச் ஆப்டிடியூட் பேசிக்ஸ். இது பேப்பர் 1. ரிசர்ச் டைப்ஸ்னா என்ன, கேரக்டரிஸ்டிக்ஸ், அதோட ஹைபோதசிஸ்னா என்ன, சாம்பிளிங்னா என்ன அப்படின்றத படிக்கணும். டே 3 இப்ப இங்கிலீஷ் பார்க்க போறோம். இங்கிலீஷ்ல லிட்டரரி ஏஜஸ்ல ஓல்டு இங்கிலீஷ்ல, மிடில் இங்கிலீஷ் அண்ட் ரெனைசன்ஸ்ல பர்டிகுலரா வந்து எலிசபெத்தன். அதாவது இது எல்லாமே நீங்க லிட்டரரி ஏஜஸ் எல்லாமே படிக்கணும். அதுல இம்பார்ட்டன்டா இது எல்லாமே நீங்க பார்க்கணும்னு அர்த்தம். அடுத்தது டே 4 வந்து ரெனைசன்ஸ் ரைட்டர்ஸ்ல மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் இவங்கலாம். அதுக்கு மீதி பேர்லாம் படிக்காம விட்டுறலாம் அப்படின்னு இல்ல. ஷேக்ஸ்பியர், மார்லோ, கிறிஸ்டோபர் மார்லோ, ஸ்பென்சர். அடுத்தது யூனிவர்சிட்டி விட்ஸ்ல இருந்து நிறைய கொஸ்டின்ஸ் வந்து நம்மளுக்கு இப்ப ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்லேயே கேட்பாங்க. அட்லீஸ்ட் ஒரு கொஸ்டினாவது இதுல இருந்து வந்துடும் யூனிவர்சிட்டி விட்ஸ்ல இருந்து தான். அடுத்து டே 5 பாத்தீங்கன்னா ரிவிஷன். அதாவது பேப்பர் 1 வந்துட்டு 2 days படிச்சிருப்பீங்க பாருங்களா, அதுக்கான ஒரு PYQ வந்து போட்டு பாருங்க. அதே மாதிரி டே 6 என்னன்னா போயட்ரி. ஓகேங்களா, போயட்ரி அதாவது மில்டன், டான், மெட்டாபிசிக்கல் போயட்ஸ்னா யாரு, அவங்க என்னென்ன ஒர்க்ஸ் எழுதியிருக்காங்க, இது எல்லாமே படிக்கிறது மட்டும் இல்லாம தயவு செஞ்சு நோட்ஸ் எடுத்துக்கோங்க. இப்ப நோட்ஸ் எடுக்கிறீங்கன்னா சிலதெல்லாம் பாத்தீங்கன்னா, இப்ப இவங்க எல்லாம் இப்ப மெட்டாபிசிக்கல் போயட்ஸ் ஆர்டரா வருவாங்க, அதெல்லாம் குரோனாலஜிக்கல் ஆர்டர்ல எழுதி வச்சுக்கோங்க. ஏன்னா திருப்பி நீங்க அதை வந்து படிக்கணும்னு அவசியம் இல்லை. ஒரு ஷார்ட் நோட்டா எடுத்து வச்சுக்கிட்டீங்கன்னா லாஸ்ட் ரிவிஷனுக்கு ரொம்ப 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 யூஸ்ஃபுல்லா இருக்கும். அடுத்தது கேவாலியர் போயட்ஸ்னா யாரு. சோ இப்ப டே 7 என்னன்னா, இது எல்லாமே பேப்பர் 1 அண்ட் பேப்பர் 2 எல்லாத்தையும் ஓவரால் ரிவிஷன் கொடுக்கணும். அதுக்கு வந்து ஒரு மினி டெஸ்ட் மாதிரி நீங்களே உங்களை வந்து டெஸ்ட் பண்ணிக்கலாம். அது வந்து நம்மளோட யூடியூப் சேனல்லையும் நான் வந்து ஒரு மினி டெஸ்டா வந்துட்டு வீடியோவா போஸ்ட் பண்றேன். இந்த மாதிரி ஒவ்வொரு வாரத்துக்கும் நான் கொடுத்துருக்கேன். இப்ப வீக் 2 என்ன பண்ண போறோம்னா, டே 8 ஐசிடி. அதோடைய பேசிக்ஸ் லைக் கம்ப்யூட்டர் பேசிக், டிஜிட்டல் டூல்ஸ், ஐசிடி டேர்ம்ஸ்னா என்ன, இது பேப்பர் 1ல நம்மளுக்கு வரும். அடுத்து பாருங்க டே 9 கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ்ல, கம்யூனிகேஷன் பத்தி படிக்கிறதுல டைப்ஸ், பேரியர்ஸ், மாடல்ஸ். அடுத்து இங்கிலீஷ்ல ரெஸ்டரேஷன் ஏஜ்ல ட்ரைடன், ஹீரோயிக் பிளேஸ், காமெடி ஆஃப் மேனர்ஸ்னா என்ன, ஸோ அதை பத்தி படிப்போம்.
அடுத்து டே 11 18th century literature. அதுல போப் ஸ்விஃப்ட், அகஸ்டன் ப்ரோஸ், ரைஸ் ஆஃப் த நாவல் வந்து முதல்ல எப்படி ரைஸ் ஆச்சு அப்படின்றது. ரொமான்டிக் ஏஜ்ல வேர்ட்ஸ்வொர்த், கால்ட்ரிட்ஜ், ஷெல்லி, கீட்ஸ், பைரன் அவங்களுடைய ஒர்க்ஸ் அதை பத்தி எல்லாம் நம்ம இம்பார்ட்டன்டா படிச்சு வச்சுக்கிது. அடுத்தது டே 13ல வந்து பேப்பர் 1 PYQ பாக்குறது. அடுத்தது டே 14 வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ரிவிஷன் பிளஸ் மினி டெஸ்ட். அதாவது அந்த வாரத்துக்கு படிச்சதை நீங்க அதுவே வீக் 2னா வீக் 1 அண்ட் வீக் 2 இது ரெண்டுமே கம்பைன் பண்ணி ரிவிஷன் பண்ற மாதிரி பாத்துக்கோங்க. இப்ப வீக் 3 முடிஞ்சிச்சுன்னா 3 வாரத்தையும் கம்பைன் பண்ணி ரிவிஷன் பண்ற மாதிரி பாருங்க, உங்களுக்கு டைமை பொறுத்து. இப்ப வீக் 3 வந்துட்டு என்ன பண்ணணும்னா ஹையர் எஜுகேஷன்ல இப்ப நேஷனல் எஜுகேஷன் பாலிசி 2020 தான் லாஸ்டா வந்தது. அதுல என்ன மாதிரியான மாற்றங்கள் கொண்டு வந்திருக்காங்க, இப்ப ரீசெண்டா UGC அண்ட் AICTE என்ன மாதிரியான சேஞ்சஸ் வந்திருக்கு, ஏன்னா அதுதான் நம்மளுக்கு வந்து மேக்சிமம் கேட்பாங்க. சோ அடுத்தது ரேங்கிங்ஸ் அதெல்லாமே பார்த்து வச்சுக்கோங்க. டே 16ல பீப்புள் அண்ட் என்விரான்மெண்ட் பத்தி, ஈகாலஜி, கிளைமேட்டிக் சேஞ்ச், பொல்யூஷன் இது ரிலேட்டடா ஏதாவது சம்மிட் நடந்திருக்கும், இதுல வேர்ல்டு பொல்யூஷன் டே என்ன, ஸோ இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் எதிர்பார்க்கலாம். அடுத்து டே 17ல விக்டோரியன் ஏஜ், அதுல டிக்கன்ஸ், தாக்ரே, எலியட், டெனிசன், ப்ரௌனிங், ராபர்ட் ப்ரௌனிங், ஃப்ரீ ராஃப்லைட்ஸ்னா யாரு, ஸோ இந்த மாதிரியான இன்ஃபர்மேஷன்ஸ். அடுத்து டே 18ல மாடர்ன் ஏஜ்ல ஈட்ஸ், WB ஈட்ஸ், இலியட், ஸ்ட்ரீம் ஆஃப் கான்சியஸ்னஸ் இந்த டெக்னிக் நான் இது வந்து ஒரு ஷார்ட்ஸா போட்டிருந்தேன், ஆனா இன்னும் ஆன்சர் பண்ணல. விர்ஜினியா உல்ஃப் அவங்களுடைய மெத்தட் தான் இந்த ஸ்ட்ரீம் ஆஃப் கான்சியஸ்னஸ் மெத்தட். அடுத்தது அப்சர்வ் டிராமானா என்ன. அடுத்து டே 19 பாத்தீங்கன்னா 20th century டிராமா அண்ட் நாவல், ஷாசின்ஸ், ஜாய்ஸ் உல்ஃப். டே 20 வந்து இங்கிலீஷ் கிரிட்டிசிசம் பத்தி பார்க்க போறோம். அதுல இம்பார்ட்டனா யாருன்னா அரிஸ்டாட்டல், லாக்ஜெனியஸ், சிட்னி, ட்ரைடன், வேர்ட்ஸ்வொர்த் அண்ட் கால்ட்ரிட்ஜ், அர்னால்ட். டே 21 வந்து ஃபுல் ரிவிஷன். ஏங்க இந்த மாதிரி ஸ்டடி பிளான் முக்கியமா அப்படின்னு கேட்டீங்கன்னா இம்பார்ட்டன்ட் தாங்க. ஏன்னா நம்மளுக்கே நம்ம ஒரு டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணா மட்டும்தான் நம்மளால வந்துட்டு ஓகே போர்ஷன்ஸை கம்ப்ளீட் பண்ண முடியும். நம்மளுக்கே வந்து படிக்கணும்னு ஒரு இன்ட்ரெஸ்ட் வரும். நம்ம வந்து எந்த ஒரு ஸ்டடி பிளானும் இல்லாம வெறும் புக்கு மட்டும் எடுத்து வச்சு உட்காந்துட்டு இருந்தா சரியா, ஒரு 2 லைன் படிப்போம், அதுக்கப்புறம் வந்து ஓகே இதை நாளைக்கு படிச்சுக்கலாம்பா, அடுத்து நாளைக்கு எடுப்போம், நாளைக்கு ஏதாவது வேலை இருக்கும், வேணாம் இன்னைக்கு வேணாம் நாளைக்கு படிச்சுக்கலாம். சோ நம்மளே வந்துட்டு ஸ்டாண்டர்டைஸா படிக்கிறதுக்காக நம்மளே ஒழுங்குபடுத்திக்கிறதுக்காக ஏற்படுத்தப்பட்டது இந்த ஸ்டடி பிளான். இல்ல உங்களுக்கு நீங்களே ஒரு ஸ்டடி பிளான் போட்டு வச்சுக்கிறீங்க அப்படின்னாலும் ரொம்பவுமே சூப்பருங்க. இது ஜென்ரலா நான் கொடுக்குறேன், ஓகேங்களா. நெக்ஸ்ட் வீக் 4ல டே 22ல லாஜிக்கல் ரீசனிங் பேசிக்ஸ், அதுல ஆர்குமெண்ட்ஸ், அசம்ஷன்ஸ், பாலிசிஸ். அடுத்து டேட்டா இன்டர்பிரிட்டேஷன் பேசிக்ஸ் வந்து டே 23ல அதாவது டேபிள்ஸ் மாதிரி கொடுப்பாங்கல்ல, பை சார்ட் மாதிரி கொடுத்துட்டு அதுல பெர்சன்டேஜ்ல கேட்பாங்க. இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் எல்லாம் வந்து நீங்க ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் பார்த்தாலே உங்களுக்கு நிறைய தெரியும். அடுத்து போஸ்ட் கொலோனியல் லிட்டரேச்சர் இங்கிலீஷ்ல டே 24, அதுல ஹக்கிபி, ரஷ்டி, நாய்பல், மியூகிகி இவங்களை பத்தி எல்லாம் பார்ப்போம். அடுத்தது டே 25 அமெரிக்கன் லிட்டரேச்சர்ல பியூரிட்டன் ஏஜ், ஆத்ரான், மெல்வில், ட்வைன், வைட்மேன், டிக்கின்சன் இவங்களுடைய ஒர்க்ஸ். நெக்ஸ்ட் லிட்ரரி தியரி, அதாவது இவங்களுக்கு மட்டும்லாம் இல்லம்மா, அமெரிக்கன் லிட்ரேச்சர் எல்லாமே நீங்க பார்க்கணும், அதுல இம்பார்ட்டன்ட் இவங்கன்னு சொல்றேன். லிட்ரரி தியரியில ஸ்ட்ரக்சரலிசம் இது வந்து ரொம்பவுமே இம்பார்ட்டன்ட்ங்க. இது வந்து மோஸ்ட் மார்க் ஸ்கோரிங் பார்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். ஃபெமினிசம், மார்க்சிசம், சைக்கோ அனாலிசிஸ்னா இப்ப ஃப்ராய்ட் எல்லாம் வருவாரு, சரிங்களா. அடுத்து பாருங்க டே 27ல லிட்ரரி கிரிட்டிசிசம், மாடர்ன்ல நியூ கிரிட்டிசிசம், ரீடர் ரெஸ்பான்ஸ், டீகன்ஸ்ட்ரக்ஷன். டே 28 வந்து ஃபுல் ரிவிஷன். அடுத்தது வீக் 5 பாருங்க, இது எல்லாமே வந்து அந்தந்த இது வந்து ரிவிஷன் பண்ற மாதிரி. பிரிட்டிஷ் லிட்ரேச்சர் கம்ப்ளீட் ரிவிஷன், அமெரிக்கன் அண்ட் யூரோப்பியன் லிட்ரேச்சர் கம்ப்ளீட் ரிவிஷன், லிட்டரரி கிரிட்டிசிசம் கம்ப்ளீட் ரிவிஷன், லிட்டரரி தியரி கம்ப்ளீட் ரிவிஷன், இந்தியன் ரைட்டிங் இன் இங்கிலீஷ் கம்ப்ளீட் ரிவிஷன், வேர்ல்டு லிட்ரேச்சர் கம்ப்ளீட் ரிவிஷன். அதாவது இது என்னன்னா இதுக்கான PYQ எல்லாம் எடுத்து நீங்க வந்து படிச்சதுக்கும் இதுக்கும் சம்மந்தம் இருக்கா, இல்ல ஏதாவது மிஸ் பண்ணிருக்கோமா அப்படின்றத PYQ எடுக்கலாம். இல்லைன்னா நீங்க வந்து ஏதாவது ஒரு ஆன்லைன் சோர்ஸ்ல மார்க் டெஸ்ட் போட்டு பார்க்கலாம். மார்க் டெஸ்ட்ல இந்த ஒரு பர்டிகுலர் டாபிக் அடிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் வந்து வரும். சோ அது எல்லாத்தையுமே ரிவிஷன் பண்றதுக்கான நாட்களா தான் இது இருக்கு. அடுத்து டே 35 பாத்தீங்கன்னா பேப்பர் 2 வந்து மார்க் டெஸ்ட் எழுதி பார்க்கலாம். அடுத்து ஃபைனலா இதுதான். சோ ஃபைனலா டே இந்த லாஸ்ட் இதுல வந்து பேப்பர் 1 ரிவிஷன், பேப்பர் 2 ரிவிஷன், அடுத்து PYQ பாக்குறது, ரிவிஷன் அவ்வளவுதாங்க. ஒரு 40 days பிளான் வந்து நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். இதை நீங்க ஃபாலோ பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா ஃபாலோ பண்ணிக்கோங்க. சோ நான் சொன்ன மாதிரி நம்மளோட வீடியோஸ்ல டே 1க்கான போர்ஷன்ஸ்க்கான MCQ வந்து அன்னைக்கான ஈவினிங் 6 o'clock உங்களுக்கு வரும். நீங்க உங்களை நீங்களே வந்து செல்ஃப் அனலைஸ் பண்ணி பாத்துக்கலாம் எத்தனை கொஸ்டின்ஸ் நம்மளுக்கு தெரியுது.
ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்ததுன்னா எனக்கு கமெண்ட் சொல்லுங்க. எத்தனை கமெண்ட் வருதுன்னு பார்த்துட்டு நான் இதை வந்து மேக்ஸிமம் வந்து ப்ரொசீட் பண்ணுவேன். ஓகே, இன்ட்ரெஸ்டடா இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா நம்ம இப்போ நியூவா இதை ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்றதுனால நிறைய பேருக்கு இது யூஸ் இல்லாம கூட இருக்கலாம். ஏன்னா அவங்க நெட் எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணாம கூட இருக்கலாம். இப்போ நம்மளுக்கு வந்து நெட் எக்ஸாம் வந்து அடுத்த ஜூன் அப்படின்னா நம்ம டாபிக் வைஸ் ஒன்னொன்னா எக்ஸ்பிளைன் பண்ணி வீடியோ போட முடியும். ஆனா நம்மளுக்கு வந்து எக்ஸாம் வந்து ரொம்பவுமே கம்மியான நாள் தான் இருக்குன்றதுனால தான் நான் இந்த ஒரு ஃபார்முலா கொண்டு வந்திருக்கேன். இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்தா இதை நீங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. இல்ல நீங்க வேற ஏதாவது யூடியூப் சேனல் பார்த்து படிக்கிறீங்க அப்படின்னாலும் ரொம்பவுமே சூப்பர், அதை கண்டினியூ பண்ணிக்கோங்க. ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.